ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா மீட் சிக்கன் கறி. சிக்கனை வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இலை 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாசி பூ எல்லாத்தையும் தாளிச்சிக்கிறேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, தக்காளி 2 எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட ஒரு 1/2 kg சிக்கனையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலாலாம் இறங்குற வரையும் வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் விட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா சிக்கன் வேகும், சாஃப்டாக, அதனால் விடுறோம். இப்போ இது நல்லா வதங்க சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வருது. சிக்கனுக்குன்னு தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்போ இதில் உள்ள தண்ணியிலேயே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு புதினா, அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு கேஷ்யூ நட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதோட சேர்க்க வேண்டியதுதான். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சென்று மூடி எடுத்தோன்னா சூப்பரான மீட் சிக்கன் கறி ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.